அன்புக்குரிய மாணவர்களே, அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்கக்கூடியது 12ஆம் வகுப்பு கணினி அறிவியல் பாடம் 13 பைத்தான் மற்றும் CSV கோப்புகள். இன்னைக்கு இந்த லெசன் பற்றி நாம் பார்க்க போகிறோம். இப்போ பைத்தான் பற்றி நாம் ஏற்கனவே பார்த்துருக்குறோம். ஒவ்வொரு லெசன்லையும் அதை பற்றி நாம் படிச்சுட்டு வந்திருக்கிறோம். இப்போ CSV கோப்புகள் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ CSV கோப்புகள் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை. அதாவது இது ஒரு உரை கோப்பு. ஆமாம், இது ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த CSV கோப்பை நம்ம சொல்லலாம். ஆனால் அது என்னது விளக்க கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, CSV கோப்பானது ஒவ்வொரு வரிசையிலும் காற்புள்ளி அல்லது வேறு ஏதேனும் ஒரு பிரிப்பானை கொண்டு பிரிக்கப்பட்ட பல புலங்களை கொண்டுள்ள ஒரு பயனர் படிக்கக்கூடிய உரை கோப்பு அப்படிங்கிறான். ஆமாம், வேற ஒன்றும் இல்லை. அது CSV கோப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒவ்வொரு வரிசையும் ஒவ்வொரு வரிசையும் எதால பிரிக்கப்பட்டிருக்கும்? காற்புள்ளியால் பிரிக்கப்பட்டிருக்கலாம். ஓகே, அல்லது வேறு ஏதோனும் ஒரு பிரிப்பானை கொண்டு பிரிக்கப்பட்டிருக்கலாம். அப்படி இருக்கக்கூடிய பல புலங்கள் ஃபீல்டு புலங்களை கொண்ட பயனர் படிக்கக்கூடிய ஒரு உரைக்கோப்பு, ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் அப்படின்னு சொல்லி இதையே சொல்றாங்க. வேற ஒன்றும் இல்லை. ஓகே, ஆமாம், இது ஒரு எளிய உரை வடிவ கோப்பு அப்படின்னு சொல்லி இந்த CSV கோப்புகளை சொல்றாங்க. இதை பற்றி நாம பார்க்கலாம். பைத்தானோட இந்த CSV கோப்புகளுடைய பயன்பாடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நாம பார்க்கலாம். ஓகே, சரி. இந்த பாடத்தில் பார்த்தீங்கன்னா அறிமுக பகுதியில் பைத்தான் மொழியானது மிக அதிக நூலக செயற்கூறுகளை கொண்டுள்ளது. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். பைத்தான் பொறுத்த வரைக்கும் என்னது பில்டின் ஃபங்க்ஷன், லைப்ரரி ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. ஓகே, இதை வச்சு நம்ம நிறைய பணிகள் நம்ம இதில் செய்ய முடியும். அவற்றில் ஒன்றான CSV செயற்கூறானது பைத்தான் நிரலர் CSV கோப்புகளை பற்றி முழுமையாக அறிந்து கொள்ள உதவுகிறது. அந்த லைப்ரரி ஃபங்க்ஷனில் இருக்கக்கூடிய ஒண்ணுதான் என்ன சொல்றான்? CSV செயற்கூறு அப்படின்னு சொல்லி சொல்றான். அந்த CSV செயற்கூறை வச்சு தான் என்ன பண்ணலாம்? CSV கோப்புகளை பற்றி நம்ம முழுமையாக தெரிந்து கொள்றதுக்காக இது உதவுகிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, இதெல்லாம் நோட் பண்ணிக்கங்க, 1 மார்க்கில் கேட்பாங்க. ஓகே, ஆமாம், அதாவது பைத்தானில் இருக்கக்கூடிய லைப்ரரி ஃபங்க்ஷன் ஒன்று தான் இந்த CSV ஃபங்க்ஷன். இதில் இந்த CSV செயற்கூறை வச்சுட்டு தான் நம்ம என்ன பண்ணலாம்? நாம் CSV கோப்புகளை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள முடியும். அடுத்தது CSVக்கு எக்ஸ்பான்ஷன் கொடுத்துருக்குறாங்க, ஒரு கமா செப்பரேட்டட் வேல்யூ. CSVன்னா என்னது? கமா செப்பரேட்டட் வேல்யூ. இதில் 1 மார்க்கில் கேட்பாங்க, நோட் பண்ணிக்கங்க. கமா செப்பரேட்டட் வேல்யூ அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே, பாருங்க, கோப்பில் ஒவ்வொரு வரியும் காற்புள்ளி அல்லது வேறு பிரிப்பான்களை பயன்படுத்தி பிரிக்கப்பட்ட பல்வேறு புலங்களை கொண்டு பயனரால் புரிந்து கொள்ளக்கூடிய உரைக்கோப்பு. அப்ப அந்த CSV கோப்பு அப்படின்னா எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரிசை எல்லாமே ஏதோ ஒரு பிரிப்பான் கமாவாலேயோ அல்லது வேற ஏதாச்சும் ஒரு பிரிப்பானாலேயோ பிரிக்கப்பட்டு நம்ம எளிமையா புரிந்து கொள்ளக்கூடிய வகையில இருக்கக்கூடிய ஒரு உரைக்கோப்பு தான் என்ன சொல்றாங்கன்னா CSV கோப்பு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுங்க. இந்த மீனிங் CSV கோப்புகள்னா மீனிங் நீங்க இது எழுதணும். ஓகே, சரி, நோட் பண்ணிக்கங்க. CSV கோப்புனாவே மீனிங் இதைத்தான் நீங்க எழுதணும். ஓகே, சரி. அடுத்து ஒவ்வொரு வரியை ஒரு வரிசையாகவும் ஒவ்வொரு புலத்தையும் நெடுவரிசையாகவும் கருதி கொள்ளலாம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். ஒவ்வொரு வரிசையும் என்ன சொல்லலாம்? வரியும் ஒரு வரிசை அப்படிங்கிறான். இதுல ஒவ்வொரு புலத்தையும் நெடுவரிசை அப்படிங்கிறான். ஓகே, ரோ காலம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரோவெல்லாம் வரிசைங்கிறான், காலத்தெல்லாம் என்ன பண்றான்? நெடுவரிசை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்ப CSV செயற்கூறுகளை பயன்படுத்தி பெரும்பாலான CSV கோப்புகளை எழுதவும் படிக்க முடியுங்கிறான். பாருங்க, CSV செயற்கூறுகளை வைத்து நம்ம என்ன பண்ணலாம்? பெரும்பாலான CSV கோப்புகளை எழுத முடியும், படிக்க முடியும். ரீட் பண்ணலாம், ரைட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்துல சொல்லியிருக்கிறாங்க. சரி, அடுத்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் உங்களுக்கு, CSV மற்றும் XLS கோப்புகளுக்கு இடையேயான வேறுபாடு. ஓகே, CSV கோப்புகளை பற்றி நம்ம இப்போ சொன்னோம். இது ஒரு எளிய உரை வடிவ கோப்பு அப்படின்னு சொல்லிட்டோம். இதை பார்த்தீங்கன்னா வரிசையெல்லாம் கமா அல்லது மற்ற பிரிப்பான்களை கொண்டு பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னோம். இது நிறைய ஃபீல்டுகளை கொண்டிருக்கும், இப்படி புலங்களை கொண்டிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருக்கிறோம். இது CSV கோப்புகளை பற்றி. இப்போ XLS அப்படின்னு ஒன்று சொல்றோம். XLS அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸல் ஃபைல். ஆமாம், நம்ம பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் கார்பரேஷனுடைய MS ஆஃபீஸ் இருக்குது. அந்த MS ஆஃபீஸில் வரக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா XLS. அதாவது MS எக்ஸல் அப்படின்னு சொல்லுவோம், மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஆமாம். இப்போ CSVக்கும் XLSக்கும் என்ன வேறுபாடு அப்படிங்கிறத பற்றி இதில் பார்க்கலாம். இது உங்களுக்கு 5 மார்க்கில் கேட்கக்கூடிய கேள்வி, ரொம்ப முக்கியமான கேள்வி. இது நோட் பண்ணி வைத்துக்கொள்ள வேண்டும். ஓகே, இது 5 மார்க்கில் அடிக்கடி கேட்பாங்க. CSVக்கும் XLக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, நோட் பண்ணிக்கங்க. இப்போ CSVனா கமா செப்பரேட்டட் வேல்யூ, XLSனா எக்ஸல் சீட்ஸ் அப்படிங்கிறதுனுடைய என்ன விரிவாக்கம். அந்த XLS விரிவாக்கம் எக்ஸல் சீட்டு, CSV விரிவாக்கம் ஆல்ரெடி நாம் சொன்னால்
கமா செப்பரேட்டட் வேல்யூ அப்படின்னு சொல்லிக்கிறோம். இந்த எக்ஸ்பென்ஷன் எல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கங்க. அப்போ எக்ஸலுக்கும் சிஎஸ்விக்கு என்ன வேறுபாடு? ஃபர்ஸ்ட், எக்ஸல் கோப்பின் அனைத்து அட்டவணை தாளில் உள்ள பொருளடக்கம் மற்றும் வடிவூட்டல்களை உள்ளடக்கிய தகவல்களை இருநிலை வடிவில் கொண்ட கோப்பாகும். ஆமாம், இது பார்த்தீங்கன்னா கோப்பின் இந்த ஃபைலில் இருக்கக்கூடிய அனைத்துமே வந்து அட்டவணைத்தாள் இருக்கும். அட்டவணைத்தாள்னா ஸ்ப்ரெட்ஷீட்டு. ஓகே, ஆமாம், ஸ்ப்ரெட்ஷீட் அப்படின்னு சொல்லலாம், அல்லது ஒர்க் ஷீட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் ஷீட்டு ஸ்ப்ரெட்ஷீட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னது கட்டங்களோடு இருக்கும். ஆமாம், அதை தான் சொல்கிறேன். கோப்பின் அனைத்து அட்டவணைத்தாளில் உள்ள பொருளடக்கம் மற்றும் வடிவூட்டல்களை உள்ளடக்கிய தகவலை இருநிலை வடிவில் கொண்ட கோப்பு. இது எல்லாமே எப்படி இருக்குங்கிறா? இருநிலை வடிவில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். எது? எக்ஸல். நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸல் எப்படி இருக்கும்னா இருநிலை வடிவில் இருக்கும். சிஎஸ்வி வடிவத்தில் காற்புள்ளிகளால் பிரிக்கப்பட்ட தொடர்ச்சியான மதிப்புகளை கொண்ட எளிய உரை வடிவ கோப்புன்ட்டான். சிஎஸ்வி எப்படி இருக்கும்? காற்புள்ளியால் பிரிக்கப்பட்ட தொடர்ச்சியான மதிப்புகளை கொண்டதா இருக்கக்கூடிய ஒரு உரை வடிவ கோப்பு அப்படின்னு சொல்றான். அடுத்தது எக்ஸ்எல்எஸ். கோப்புகள் அவற்றை படிப்பதற்காக அவற்றை உருவாக்கப்பட்ட பயன்பாடுகளை கொண்டு மட்டுமே படிக்க முடியும். அது போன்ற எழுதலும் செய்ய முடியும். இப்போ எக்ஸ்எல்எஸ் பொறுத்த வரைக்கும், எக்ஸல் பையில பொறுத்த வரைக்கும் அதை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா அதற்கு இருக்கக்கூடிய பயன்பாடுகள், அந்த அப்ளிகேஷனை பயன்படுத்தி தான் நம்ம படிக்க முடியும், எழுத முடியும். எதையே? எக்ஸல் பையில. ஆனால் சிஎஸ்வி பையில பொறுத்த வரைக்கும் நம்ம நோட்பேட், அதாவது விண்டோஸ் இயக்கமைப்பில் உள்ள நோட்பேட், எம்எஸ் எக்ஸல், ஓப்பன் ஆஃபீஸ் போன்ற உரைப்பதிப்பான்களை கொண்டும் திறக்கலாம். இப்போ எக்ஸல் பையில பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எக்ஸலில் தான் வந்து ஓப்பன் பண்ணி படிக்க முடியும். ஆனால் சிஎஸ்வி பையில பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. நோட்பேட் ஓப்பன் பண்ணலாம், எக்ஸல் ஓப்பன் பண்ணலாம், ஓப்பன் ஆஃபீஸ்லையும் ஓப்பன் பண்ணலாம். அதை தான் இங்கே சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து எக்ஸல் அட்டவணை செயலி அதற்கென உருவாக்கப்பட்ட தனியுரிமை வடிவமைப்பு வகையில் கோப்பினை சேமிக்குங்கிறான். ஆமாம், எக்ஸல் பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ஃபைலை சேவ் பண்ணுறேன் அப்படின்னா அது எக்ஸ்எல்எஸ் அல்லது எக்ஸ்எல்எஸ்எக்ஸ் அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷனில் தான் வந்து ஃபைலை சேமிக்கும். மறந்துடாதீங்க. நம்ம எக்ஸல் பொறுத்த வரைக்கும் அதுக்குன்னு தனியாக வந்து வடிவமைப்பு வகை கோப்புகள் இருக்குது, அதில் தான் வந்து இது சேமிக்கும். அதுக்கு என்ன எக்ஸ்டென்ஷனோ அதில் தான் சேமிக்கும். ஆனால் சிஎஸ்வி பொறுத்த வரைக்கும் .csvங்கிற நீட்டிப்புடன் பிரிக்கப்பட்ட ஒரு கோப்புகளாக சேமிக்கும். சிஎஸ்வி ஃபைல் எப்படி இருக்கும்? .csvங்கிற எக்ஸ்டென்ஷனில் இருக்கும். எக்ஸல் ஃபைல் எப்படி இருக்கும்? எக்ஸ்எல்எஸ் அப்படிங்கிற விரிவில் இருக்கும், அல்லது எக்ஸ்எல்எஸ்எக்ஸ் அப்படிங்கிற விரிவில் இருக்கும். ஓகே, அடுத்தது எக்ஸல் ஆனது தரவை பெறும் இறக்கம் செய்யும் போது அதிக நினைவகத்தை எடுத்துக்கொள்ளும். ஆமாம், எக்ஸல் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணும்போது அதிக நினைவகத்தை வந்து எடுத்துக்கொள்ளும். ஆனால் சிஎஸ்வி பொறுத்த வரைக்கும் குறைவான நினைவகத்தை வந்து எடுத்துக்கொள்ளும். இது வேகமாகவும் செயல்படக்கூடியது. இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் 1 மார்க்லையும் கேட்பாங்க, 2 மார்க்லையும் கேட்பாங்க, 5 மார்க்லையும் கேட்பாங்க. அப்போ சிம்பிளாக ஞாபகிச்சுங்க. எக்ஸல் அப்படின்னா அதுக்கு தனியாக பயன்பாடுகள் அப்ளிகேஷன் இருக்குது, அதில் தான் ஓப்பன் பண்ண முடியும். ரைட் பண்ணுறதெல்லாம் அதில் தான் செய்ய முடியும். ஆனால் சிஎஸ்வி ஃபைலை பொறுத்த வரைக்கும் நம்ம நோட்பேடில் பண்ணலாம், எக்ஸலில் பண்ணலாம், ஓப்பன் ஆஃபீஸ் மூலமாக அதையே திறக்கலாம். ஆனால் எக்ஸ்எல்எக்ஸ் பொறுத்த வரைக்கும் இது இருநிலை வடிவில் செயல்படக்கூடியது. ஓகே, இது வந்து சிஎஸ்வி பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியான மதிப்புகளை கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி எக்ஸல் ஃபைல் எப்படி சேவ் ஆகும்னா எக்ஸ்எல்எஸ் அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷனில் சேவ் ஆகும், அல்லது எக்ஸ்எல்எஸ்எக்ஸ் அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷனில் சேவ் ஆகும். ஆனால் சிஎஸ்வி ஃபைலை பொறுத்த வரைக்கும் .csvங்கிற எக்ஸ்டென்ஷனில் தான் ஸ்டோர் ஆகும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. எக்ஸல் பார்த்தீங்கன்னா அதிக நினைவகத்தை எடுத்துக்கொள்ளும், சிஎஸ்வி பொறுத்த வரைக்கும் குறைவான நினைவகத்தை எடுத்துக்கொள்ளும். அவ்வளோதான். இந்த பாயிண்ட்ஸ் நோட் பண்ணி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க்கு கேரண்டியே கிடைக்கும். ஓகே, இதை நோட் பண்ணி வச்சுங்க. இது 5 மார்க்கில் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி தான். அடுத்தது உங்களுக்கு தெரியுமாங்கிற பகுதியில் எக்ஸல் வடிவத்தில் சேமிக்கப்பட்ட கோப்புகளை உரைப்பதிப்பானை கொண்டு திறக்கவோ அல்லது பதிப்பாய்வு செய்யவோ முடியாது. நீங்கள் எக்ஸலில் ஒரு ஃபைலை சேமிச்சிட்டிங்கன்னா என்ன பண்ண முடியாது? உரைப்பதிப்பானை கொண்டு திறக்கவோ பதிப்பாய்வு செய்ய முடியாது. இந்த டெக்ஸ்ட் எடிட்டரை கொண்டு நாம் என்ன பண்ண முடியாது? ஓப்பன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மாதிரி எடிட் பண்ண முடியாதுங்கிறாங்க. இதெல்லாம் 1 மார்க்கில் கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது சிஎஸ்வி கோப்புகளின் பயன்பாடு. இனித்தான் வந்து சிஎஸ்வி கோப்புகளுக்கு வர சிஎஸ்வி கோப்பினுடைய பயன்பாடுகள் என்ன அப்படிங்கிறத சொல்கிறாங்க. தரவுத்தளம் அல்லது அட்டவணை செயலில் உள்ள அட்டவணை வகைகளை தரவுகளை சேமிக்க ஒரு எளிய கோப்பு வடிவமாக சிஎஸ்வி பயன்படுகிறது. பாருங்க, தரவுத்தளம் அல்லது அட்டவணை செயலில் உள்ள அட்டவணை வகை தரவுகளை சேமிக்க ஒரு எளிய கோப்பு வடிவம் தான் சிஎஸ்வி அப்படின்னு சொல்கிறாங்க. டேட்டா பேஸாக இருக்கலாம், ஸ்ப்ரெட்ஷீட்டாகவும் இருக்கலாங்கிறான். எளிய உரை வடிவ கோப்பாக இருப்பதனால் நாம் பயன்படுத்தும் மென்பொருளை பொருட்படுத்தாமல் அட்டவணை செயலில் தரவுத்தளத்தில் இறக்கம் செய்ய இது எளிதாகும். இதை என்ன பண்ணிக்கலாம்? நாம ஒரு ஸ்ப்ரெட்ஷீட்லேயோ டேட்டா பேஸ்லேயோ வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இம்போர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
அடுத்தது CSV கோப்புகளை திறப்பதற்கு அவற்றை எளிதாக படிப்பதற்கு அட்டவணை செயலியான மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் அல்லது ஏதேனும் ஒரு உரைப்பதிப்பான் அல்லது ஏதேனும் ஒரு தரவுத்தளத்தை பயன்படுத்தலாம். இப்போ நம்ம CSV கோப்புகளை திறக்கிறோம்னா நம்ம என்ன பண்ணலாம், மைக்ரோசாஃப்டில் இருக்கக்கூடிய எக்ஸல் மூலமாக திறக்கலாம், அல்லது வேறு ஏதாச்சும் ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் மூலமாக திறக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு தரவுத்தளத்தை கூட பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இதெல்லாம் நோட் பண்ணிக்க. CSV கோப்புகளை எவ்வாறு திறப்பாய் அப்படின்னு 2 மார்க்கில் கேட்டாலும் இதை நீங்கள் அப்படியே நீங்கள் எழுதணும். அடுத்து குறிப்பில் பாருங்க மாணவர்களே, CSV கோப்பு விளக்கப்படங்கள் அல்லது வரைபடங்கள் தேக்கி வைக்காது. CSV கோப்பு என்ன பண்ணாது, விளக்கப்படங்கள் வரைபடங்கள் எல்லாம் இது தேக்கி வைக்காது அப்படின்ட்டு அதில் 1 மார்க்கில் கேட்பாங்க, நோட் பண்ணிக்கங்க. வடிவூட்டலை கொண்டிராத உரைகள், வாய்ப்பாடுகள் மற்றும் மேக்ரோக்கள் போன்றவற்றை கொண்டிராத தரவுகளை மட்டுமே சேமிக்கும். இதில் உரைகள், வாய்ப்பாடுகள், மேக்ரோக்கள் எல்லாம் இதில் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆங்கிலத்தில் மாடியூல்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், ப்ரொசீஜர்ஸ் என்ற வார்த்தைகளை செயற்கூறுகளை குறிக்கும் பொதுவான சொற்களாகும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஆங்கிலத்தில் என்ன சொல்றாங்க, மாடியூல்ஸ்னு சொல்லலாம், ஃபங்க்ஷன் சொல்லலாம், ப்ரொசீஜர் அப்படிங்கிறத சொல்லலாம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இதெல்லாம் செயற்கூறுகளை குறிக்கக்கூடிய பொதுவான சொற்களுங்கிறான். பொது செயற்கூறை சொல்லணும்னா நம்ம ஃபங்க்ஷன் சொல்லலாம், மாடியூல் சொல்லலாம், ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லி ஒரு செயற்கூறை சொல்லலாம் அப்படிங்கிறதுக்கு உண்டான மாற்று வார்த்தைகள் தான் சொல்லியிருக்குது. அதுக்கடுத்து உங்களுக்கு தெரியுமாங்கிற பகுதியில் CSV கோப்பானது பிளாட் ஃபைல் எனவும் அழைக்கப்படும். CSV கோப்பு எப்படின்னு சொல்லலாம், பிளாட் ஃபைல் அப்படின்னு சொல்லி இதை சொல்லலாம். தரவுகளை அட்டவணையாக சேமிக்கும் நிரல்களான மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் அல்லது ஓப்பன் ஆஃபீஸ் கால்க் போன்றவற்றில் CSV வடிவ கோப்புகளை இறக்கம் மற்றும் ஏற்றம் செய்து கொள்ள முடியும். என்ன பண்ணிக்கலாங்கிறா, CSV ஃபைலை நம்ம மைக்ரோசாஃப்ட் எக்ஸல், ஓப்பன் ஆஃபீஸ் கால்க்லாம் நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம், எக்ஸ்போர்ட்டும் பண்ணிக்கலாம். ஆமாம், அதைத்தான் சொல்லியிருக்கிறாங்க, நோட் பண்ணிக்கங்க. நோட்பேட் உரைப்பதிப்பானை பயன்படுத்தி CSV கோப்புகளை உருவாக்குதல். ஆமாம், நோட்பேட், வேட்பேட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா விண்டோஸில் டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் எடிட்டர். இப்போ இந்த நோட்பேடை வைத்து நம்ம எப்படி CSV கோப்புகளை எப்படி CSV ஃபைலை நாம் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ CSV கோப்பானது ஒரு உரை கோப்பாகும். எனவே ஏதேனும் ஒரு உரைப்பதிப்பானை பயன்படுத்தி CSV கோப்புகளை உருவாக்கவோ அல்லது பதிப்பாய்வு செய்யவோ முடியும். ஆனால் CSV கோப்பானது அட்டவணை செயலி அல்லது தரவுத்தளத்தை ஏற்றம் செய்வதன் மூலம் உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. நோட் பண்ணி வச்சுங்க இதையே. ஓகே, ஆமாம், நான் ஏதோ டெக்ஸ்ட் எடிட்டரை வைத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், நாம் CSV ஃபைலை நாம் கிரியேட் பண்ணலாம். இப்போ அடுத்தது சாதாரண CSV கோப்பினை உருவாக்குதல். எப்படி சாதாரண CSV கோப்புகளை உருவாக்குறதுனா, நோட்பேட் உரைப்பதிப்பானை கொண்டு CSV கோப்பினை உருவாக்க முதலில் புதிய ஆவணத்தை பின்வருமாறு வழிமுறைகளை பயன்படுத்தி திறக்கலாம் அப்படிங்கிற. ஃபைலில் நியூ ஆர் Ctrl+N அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபைலில் நியூ அல்லது Ctrl+N அப்படின்னு சொல்கிறாங்க. இதையா நோட்பேடை திறந்துட்டு ஒரு ஆவணத்தை திறக்கிறதுக்கு. பாருங்கள், இப்போ நம்ம நோட்பேடை திறக்கலாம். ஸ்டார்ட்டில் பார்த்தீங்கன்னா நோட்பேட் இருக்கும். ஓகே, கொடுத்தீங்கன்னா என்ன ஆயிரு, நோட்பேட் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்படி தான் ஸ்டார்ட் மெனுலேயே இருக்குது நோட்பேடை நாம் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நம்ம இதுக்கு எந்த பெயரும் கொடுக்காதனால இது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்டைட்டில்டு நோட்பேட் அப்படின்னு காமிச்சிருக்கு. ஓகே, நம்ம இதுக்கு பெயர் கொடுத்தோம்னா என்ன ஆகும், நம்ம என்ன பெயரில் கொடுக்குறோமோ அந்த பெயரில் என்ன ஆகும், இந்த ஃபைல் ஸ்டோர் ஆகும். சரி வாங்க, இப்போ நோட்பேட் எப்படி திறக்கிறதுன்னு பார்த்துட்டிங்கன்னா ஸ்டார்ட் மெனுவில் கிளிக் பண்ணிக்கங்க. அல்லது நீங்கள் ஆல் ப்ரோக்ராம்ஸ் போனீங்கனாலும் என்ன பண்ணிக்கலாம், நோட்பேடை நாம் திறந்து கொள்ளலாம். ஓகே, ஆமாம், நீங்கள் ஆல் ப்ரோக்ராம்ஸில் போனீங்கனாலும் நோட்பேடை திறந்துக்கலாம். அப்படி இல்லைனாலும் நீங்கள் ஸ்டார்ட் மெனுலேயே நீங்கள் ரிப்பீட்டடாக நம்ம நோட்பேட் ஓப்பன் பண்ணும்போது அது உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதை வைத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், நோட்பேட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலும் நீங்கள் சர்ச்சில் நோட்பேட் அப்படின்னு கொடுத்துக்கொண்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நோட்பேட் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே மாணவர்களே, வந்துருச்சுங்களா? இதை கிளிக் பண்ணி கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், நோட்பேடை நாம் திறந்து கொள்ளலாம். சரி, இப்போ நம்ம பாடத்துக்கு போகலாம். பாருங்க, இப்போ டாபிக் 1, டாபிக் 2, டாபிக் 3, 1 2 3 எக்ஸாம்பிள் 1, எக்ஸாம்பிள் 2, எக்ஸாம்பிள் 3 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க, நம்மளுக்கு இந்த டெக்ஸ்ட்டை கொடுத்துருக்குறாங்க. இதை நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நாம் ஒரு நோட்பேடில் டைப் பண்ணிக்கிறேன். டாபிக் 1, டாபிக் 2, டாபிக் 3 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நோட்பேடில் கொடுத்துக்கிறோம். இப்போ நாம் பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் 1, டாபிக் 2, டாபிக் 3 எல்லாமே எதை வச்சு பிரிச்சுருக்கிறோம், கமாவால் பிரிக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ
அதாவது சிஎஸ்வி ஃபைலை பொறுத்த வரைக்கும் எதவால் பிரிக்கணும், ஏதோ ஒரு பிரிப்பானை கொண்டு பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். கமாவால் இருக்கலாம், வேற ஒரு பிரிப்பானை கொண்டு கூட நாம் பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதை இங்கே இந்த எக்ஸாம்பிள் என்ன சொல்லிக்கிறான்னா கமாவால் பிரிக்கப்பட்டிருக்கிறது. டாபிக் 1 கமா, டாபிக் 2 கமா, டாபிக் 3 இது எல்லாம் வரிசைகள். 1 2 3 இதுவும் கமாவால் பிரிக்கப்பட்டிருக்கு, இது ஒரு வரிசை. எக்ஸாம்பிள் 1 எக்ஸாம்பிள் 2 எக்ஸாம்பிள் 3 இது ஒரு வரிசை. இப்போ இந்த டாபிக் 1ங்கிறது ஒரு ஃபீல்டு, டாபிக் 2ங்கிறது ஒரு ஃபீல்டு, டாபிக் 3ங்கிறது ஒரு ஃபீல்டு. அதில் 1 2 3ங்கிறது வரிசை. எக்ஸாம்பிள் 1 எக்ஸாம்பிள் 2 எக்ஸாம்பிள் 3ங்கிறது வரிசை. இப்போ நம்ம நோட் பேடில் என்ன பண்ணிட்டோம், நம்ம வந்து ஃபைலை வந்து ஒரு கண்டென்ட் வந்து டைப் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம சேவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம், ஃபைலில் போய் சேவ் கொடுக்குறோம். ஃபைல் நேம் ப்ரோக்ராம் 1341 உங்கள் டாப்பிக்கில் இருக்கக்கூடிய இந்த ஹெட்டிங்குமே நான் கொடுத்துருக்குறேன். ப்ரோக்ராம் 1341 அப்படிங்கிற கொடுத்துட்டு என்ன எப்படி சேவ் பண்ணணும்னா டாட் வச்சுட்டு சிஎஸ்வி அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணணும். ஆமாம், நோட் பேடை பொறுத்த வரைக்கும் என்னது நீங்கள் அப்படியே கொடுத்தீங்கன்னா அது டெக்ஸ்ட் ஃபைலாக சேவ் ஆகிரும். நம்ம சிஎஸ்வி ஃபைலாக தான் சேவ் பண்ணணும் அப்படின்னா ஃபைல் நேம் சொல்லிட்டு ஒரு டாட் வச்சுட்டு டாட் சிஎஸ்வி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும். இப்படி சொல்லும்போது என்ன ஆகும், இது வந்து சிஎஸ்வி ஃபைலாக வந்து மாறிடும். ஓகே, சரி. இப்போ நான் வந்து சேவ் கொடுத்து அப்படின்னா என்ன ஆயிரு, இது வந்து சிஎஸ்வி ஃபைலாக நம்மளுக்கு ஸ்டோர் ஆயிடும். ஓகே, சரி. இப்போ சிஎஸ்வி ஃபைலாக நம்மளுக்கு ஸ்டோர் ஆகிருக்குது. இப்போ இந்த நாம் இங்கே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டாக தான் எல்லாமே கொடுத்துருக்குறோம். இதே நாம் வந்து எப்படி வந்து ஒரு எக்ஸல் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அது எப்படி வந்து ஒரு வடிவமைப்பில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரி, வாங்க நம்ம அடுத்தது பாடத்துக்கு போகலாம். பாருங்கள், இதை நான் டைப் பண்ணிட்டேன். இப்போ மேற்கண்ட கோப்பினை .csv என்ற நீட்டிப்புடன் சேமிக்கும். இந்த ஃபைல் எப்படி சேவ் பண்ண சொன்னேன், ஃபைல் நேம் கொடுத்துட்டு .csvங்கிற நீட்டிப்போட சேமிக்க சொல்லியிருக்கிறான். சேமிக்கப்பட்ட கோப்பினை மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் அல்லது ஏதேனும் ஒரு அட்டவணை செயலி மென்பொருளை பயன்படுத்தி கோப்பினை திறக்கும். ஆமாம், மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் அது வேறு ஏதோ அட்டவணை செயலை கொண்டு இந்த ஃபைலை வந்து ஓப்பன் பண்ண சொல்கிறான். மைக்ரோசாஃப்ட் எக்ஸலை பயன்படுத்தி மேற்கண்ட கோப்பினை திறக்கும். உள்ளிடப்பட்ட தரவானது பின்வருமாறு அட்டவணை வடிவில் உருவாக்கப்பட்டிருக்கும். நாம் இந்த மாதிரி நோட் பேடில் டைப் பண்ணி கொடுத்தது நம்ம எக்ஸல் ஓப்பன் பண்ணும்போது அது ஒரு அட்டவணை வடிவில் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும் அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறான். சரி, வாங்க. இப்போ நம்மளுக்கு இது பார்த்தீங்கன்னா இது நாம் டைப் பண்ணது. ஓகே, ஆமாம், இது நம்ம டெக்ஸ்ட் அப்படியே டைப் பண்ணிக்கிற நோட் பேடில் சேவ் பண்ணும்போது மட்டும் நம்ம என்ன பண்ணோம், ஃபைலில் போயிட்டு ஃபைல் நேம் கொடுக்கும்போது ப்ரோக்ராம் நேம் கொடுத்துட்டு ஒரு புள்ளி வச்சு என்ன பண்ணணும் .csvங்கிறது கொடுக்கணும். இதை மறந்துடாதீங்க. ஓகே, கொடுத்துட்டு சேவ் கொடுத்துக்கலாம். சரி, அடுத்தது இதை நான் ஓப்பன் பண்ணணும். நான் அதை எங்கே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பைத்தான் 13 அப்படிங்கிற ஒரு ஃபோல்டருக்கு நான் அதை வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம என்ன ஃபைல் நேம் கொடுத்தா ப்ரோக்ராம் 1341ங்கிற நேமில் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். சரி, இதை ரைட் கிளிக் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸலில் ஓப்பன் பண்ணுறோம். ஓகே, அப்படி டபுள் கிளிக் அடித்தாலும் எக்ஸல் ஓப்பன் ஆகும், அல்லது ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் எக்ஸல் கொடுத்தீங்கன்னா இந்த ஃபைல் என்ன ஆகும், எக்ஸலில் ஓப்பன் ஆகும். பாருங்கள், இப்போ எக்ஸல் எப்படி வந்துருக்குது, இது நோட் பேட் ஃபைலு. நம்ம நோட் பேடில் டெக்ஸ்டாக கொடுக்கப்பட்டது இங்கே என்ன இருக்குது, எக்ஸலில் டேபிள் ஃபார்மில் வந்திருக்குது. டாபிக் 1 ஒரு காலம், டாபிக் 2ங்கிறது ஒரு காலம், டாபிக் 3ங்கிறது ஒரு காலம். மாணவர்களே, இது நீங்கள் எக்ஸல் இது வரைக்கும் நீங்கள் ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ணிக்கிறீங்களான்னு தெரியல. இதுதான் எக்ஸலினுடைய விண்டோ. ஆமாம், இது என்னது எக்ஸலினுடைய விண்டோ. இப்போ காலம் எல்லாம் ஏபிசிடி அப்படிங்கிற ஆல்பபெட்டிக்கில் இருக்கும். ரோவெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்பரில் இருக்கும். ஆமாம், பார்த்தீங்கன்னா ரோவெல்லாம் 1 2 3 4 அப்படிங்கிறது லைனாக இருக்கும். இதில் டிஃபால்ட்டாக இருக்கும். ஏபிசிடிங்கிறதெல்லாம் காலம் நேம், 1 2 3 4ங்கிறதெல்லாம் ரோனுடைய நேம். இப்போ ஏங்கிற காலத்தில் என்ன இருக்கு, டாபிக் 1 எக்ஸாம்பிள்னு இருக்குது. பிங்கிற காலத்தில் டாபிக் 2 2 எக்ஸாம்பிள் 2ன்னு இருக்குது. அதே மாதிரி சிங்கிற காலத்தில் டாபிக் 3 3 எக்ஸாம்பிள் 3ன்னு இருக்குது. ஓகே, இதெல்லாம் காலம். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, 1வது வரிசை. இதெல்லாம் டாபிக் 1 டாபிக் 2 டாபிக் 3ங்கிறது வரிசை. இது ஒரு வரிசை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஒரு வரிசை, இது ஒரு வரிசை. இதில் 3 வரிசை 3 நெடுவரிசை இடம்பெற்றிருக்கிறது. இது டிஃபால்ட்டாகவே எக்ஸல் பொறுத்த வரைக்கும் கட்டங்களோட தான் வந்து ஓப்பன் ஆகும். இதில் நம்ம டைரெக்டாகவே டைப் பண்ணிக்கலாம், அல்லது வந்து இதில் என்ன ஒரு மாடிஃபிகேஷன் வேணாலும் பண்ணலாம். மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நாம் வந்து இந்த எக்ஸலில் செயல்படுத்தலாம். சார்ட் போடலாம், அதேமாதிரி டயக்ராம் வரையலாம், கால்குலேஷன் பண்ணலாம், ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஓகே, ஒரு டேபிள் கிரியேட் பண்ணலாம், அந்த டேபிளுக்கு ஃபார்மெட் எல்லாம் செய்யலாம். அந்த மாதிரி ஒரு வசதிக்கு அந்த மாதிரி பர்பஸ்க்காக தான் கொடுக்கப்பட்டது இந்த எக்ஸல். இப்போ நம்ம லெசன் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நாம் நோட் பேடில் டைப் பண்ண ஒரு ஃபைலை
எக்ஸல் ஓப்பன் பண்ணுறோம். நோட் பேடில் எப்படி டைப் பண்ணோம்? கண்டென்ட்டை டைப் பண்ணிட்டோம். டைப் பண்ணிட்டு என்ன பண்ணதைய சிஎஸ்வி ஃபைலாக வந்து நாம் சேவ் பண்ணோம். ஓகே, அதை நாம் என்ன பண்ணிக்கிறோம்னா எக்ஸலில் ஓப்பன் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி நம்ம டெக்ஸ்ட்டாக கொடுக்கப்பட்டது இங்கே வந்து அட்டவணையாக ஓப்பன் ஆகிருக்குது. ஒவ்வொன்றும் தனித்தனி காலங்களில் வரிசையில் இடம்பெற்றிருக்கிறது. அப்போ தனித்தனி காலம் அல்லது வரிசையில் இடம்பெறணும்னா நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா நோட் பேடில் டைப் பண்ணும்போது ஒவ்வொன்றையும் நாம் கமாவால் பிரிக்கப்பட்டிருக்க வேண்டும். இப்போ பாருங்கள், நான் கமா இல்லாத கொடுக்குறேன். சரி, ஓகே, அது இருக்கட்டு. இப்போ பாருங்கள் 1 2 3 மட்டும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கமா இல்லாத கொடுக்குறேன். நான் எந்த ஒரு பிரிப்பானையும் பயன்படுத்தவில்லை. இப்போ இது என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். இதை சேவ் பண்ணிக்கிறேன். இதை க்ளோஸ் பண்ணிட்டு தான் சேவ் பண்ணணும். சேவ் பண்ணிட்டு இதை திரும்ப நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து எக்ஸலில் ஓப்பன் பண்ணுறேன். கமா கொடுக்காதனால என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? நான் என்ன பண்ணதில்ல கமா கொடுக்கல. கமா கொடுக்காதனால என்ன ஆயிடுச்சு? இது எல்லாமே ஒரே செல்லில் இடம்பெற்றிருக்கிறது. பாருங்க, வித்தியாசம் தெரிஞ்சுக்கங்க. டாபிக் 1, டாபிக் 2, டாபிக் 3 கமா கொடுத்ததுனால தனித்தனி காலமாக அது இடம்பெற்றிருக்கிறது. வரிசையை பொறுத்த வரைக்கும் நான் 1 2 3ன்னு கமா பிரிக்கல, ஒவ்வொன்றையும் பிரிக்காதனால அது எல்லாமே முதல் காலத்திலேயே 1 2 3ன்னு சொல்லி பிரிண்ட் ஆகிருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது? எக்ஸாம்பிள் 1, எக்ஸாம்பிள் 2, எக்ஸாம்பிள் 3 கமா கொடுத்ததுனால அது தனித்தனி காலத்தில் வந்து அது ரோவில் வந்து அது இடம்பெற்றிருக்கிறது. ஓகே, அப்போ கமானுடைய யூசேஜ் என்ன அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும். ஓகே, சிஎஸ்வி ஃபைல் பொறுத்த வரைக்கும் ஒரு பிரிப்பான்களை கொண்டு நம்ம கொடுக்கும்போது அது அட்டவணைத்தாள் ஓப்பன் பண்ணும்போது அந்த ஃபைலில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டு எல்லாமே தனித்தனி காலத்தில் வந்தது இடம்பெறும், தனித்தனி வரிசையில் வந்து இடம்பெறும் அப்படிங்கிறதுக்கு அந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஓகே மாணவர்களே, என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிட்டிங்களா? சரி, அடுத்தது மாணவர்களே நாம் பார்க்கக்கூடியது இப்போ நாம் இந்த ஃபைலை பார்த்தோம். அடுத்தது சிஎஸ்வி கோப்பில் உள்ள புலத்தின் தரவுகளை காற்புள்ளியை தன்னுடன் கொண்டிருந்தால் காற்புள்ளியுடன் தரவினை வெளிப்படுத்த அத்தகைய பல தரவுகளை இரட்டை மேற்கூறியுடனும் கொடுக்கவும், தரவின் ஒரு பகுதியாக காற்புள்ளியை கொள்ளவும், புலங்களை பிரிக்க பயன்படும் பிரிப்பானை காற்புள்ளியில் இருந்து இதை பிரித்து காட்டும் அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க. சரி, காற்புள்ளியுடன் கூடிய தரவினை கொண்ட சிஎஸ்வி கோப்பினை உருவாக்குதல். ஆமாம், அதாவது காற்புள்ளியுடன் இருக்கக்கூடிய சிஎஸ்சி தரவணை கொண்ட சிஎஸ்சி கோப்பை வந்து எப்படி உருவாக்குறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். இங்கே ரோல் நம்பர், நேம், அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் கொடுத்துருக்குறாங்க. ரோல் நம்பர் இருக்குது, நேம் இருக்குது, அட்ரஸ் இருக்குது. இது 3 காலம், இந்த 3 ரோ அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ இதை நோட் பேடில் டைப் பண்ணிக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், முகவரி புலத்தில் உள்ள தரவுடன் காற்புள்ளியை சேர்த்து வெளிப்படுத்த அத்தரவின் இரட்டை மேற்கோள் குறிகள் கொடுக்கவும். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கமா கொடுத்துருக்குது, டபுள் கோட் கொடுக்கல. ஆனால் இந்த எக்ஸாம்பிள் என்ன பண்ணிக்கிறான்? எல்லாம் டபுள் கோட் கொடுத்துருக்குறான். சரி, இதை எப்படி செயல்படுத்துறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது ஆல்ரெடி நான் எல்லாம் டைப் பண்ணி வச்சிருக்கிறேன். அது உங்களுக்கு அப்படியே நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். வாங்க பார்க்கலாம். பாருங்கள், புக்கில் இருக்கிறதே தான். ஓகே, இதை தான் அப்படியே நான் டைப் பண்ணிக்கிறேன். ஆனால் இதில் கொடுத்துருக்குறேன் நோட் பேடில் நான் அப்படியே ஒரு டெக்ஸ்ட் ஃபைலாக டைப் பண்ணிவிட்டு சேவ் பண்ணும்போது மட்டும் prg1342.csv அப்படின்னு சொல்லி நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, இதில் பார்த்தா ரோல் நம்பர், நேம், அட்ரஸ் எல்லாம் கமாவால் பிரிச்சிருக்கிறேன். அடுத்தது 12101, நிவேதா, மயிலாப்பூர், சென்னைங்கிறத மட்டும் நான் டபுள் கோட்டில் கொடுத்துருக்குறேன். அப்பளையா நாம் கொடுத்ததெல்லாம் மயிலாப்பூர், சென்னைன்னு மட்டும் கொடுத்தோம். இப்போ நாம் என்ன பண்ணிக்கிறேன்? அதில் டபுள் கோட் கொடுத்துருக்குறேன். சரி, இதை இயக்கும்போது எப்படி இயங்கும் அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். வாங்க. ஃபைல் நேம் 1342. இங்கே டைரெக்டாக டபுள் கிளிக் அடித்தாலும் நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா என்ன ஆகும்? நம்ம ரைட் கிளிக் பண்ணி கூட ஓப்பன் கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், நோட் பேடையும் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்க, இப்போ நேம், ரோல் நம்பர், நேம், அட்ரஸ் எல்லாம் கமா கொடுத்ததுனால அது தனித்தனி ஃபீல்டு நேமை செட் ஆயிடுச்சு. அடுத்து 12101, அது தனியாக இருக்குது. ஓகே, தனி ரோவில் இடம்பெற்றிருக்கிறது. அடுத்தது நிவேதா, தனி ரோ. மயிலாப்பூர், சென்னைங்கிறத நான் டபுள் கோட்டில் சொல்லியிருக்கிறேன். அப்போ மயிலாப்பூர், சென்னைன்னு டபுள் கோட்டில் கொடுத்ததுனால இது தனி
ஒரு காலத்தில் வந்து இடம்பெற்றிருக்கிறது. பாருங்க, மயிலாப்பூர் சென்னைங்கிறது ரெண்டும் ஒரே காலத்தில் அந்த இடத்துல இடம்பெற்றிருக்கிறது. புரிஞ்சுதுங்களா என்னென்ன அப்படின்னு? இப்போ இதே வந்து நான் டபுள் கோட் கொடுக்காம கொடுக்குறேன் பாருங்க, அப்போ அது என்ன நிகழ்வுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். டபுள் கோட் கொடுக்காம நான் கமா கொடுத்தேன்னா என்னாகும்? இந்த மயிலாப்பூர் ஒரு ரோல் இருக்கும், சார் ஒரு காலத்தில் இருக்கும், சென்னை ஒரு காலத்தில் இருக்கும். பாருங்க, சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன், திரும்ப இதை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். பார்த்தீங்களா என்ன வித்தியாசம் தெரியுது? நாம் கமா கொடுக்காதனால, டபுள் கோட்டில் கொடுக்காதனால மயிலாப்பூர் ஒரு காலத்தில் இருக்குது, சென்னை ஒரு காலத்துக்கு வந்துருச்சு. ஆனால் டபுள் கோட்டுக்குள்ள இதே மயிலாப்பூர் சென்னை கொடுத்துருந்தோன்னா என்ன ஆயிரும்? ரெண்டும் ஒரே காலத்தில் இடம்பெற்றிருக்கும். அடையார் சென்னை அப்படிங்கிறது டபுள் கோட்டில் கொடுத்ததுனால அடையார் சென்னை ரெண்டுமே அட்ரஸ்ங்கிற காலத்தில் தான் இருக்குது. ஆனால் மயிலாப்பூர் சென்னைங்கிற டபுள் கோட்டில் கொடுத்தாம கமா கொடுத்து பிரிச்சதுனால மயிலாப்பூர் ஒரு அட்ரஸ்ங்கிற காலத்தில் இருக்குது, சென்னை அடுத்த காலத்துக்கு போயிடுச்சு. ஓகே, அதுக்காகத்தான் இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க. சரி, அடுத்தது போல வாங்க. சரி, அடுத்த எக்ஸாம்பிள். இதே சேம் கோடிங் தான் கொடுத்துருக்குது. அடுத்தது இரட்டை மேற்கோள் குறிகளுடன் கூடிய தரவணை கொண்ட சிஎஸ்சி கோப்பு. ஆமாம், டபுள் கோட்டில் இருக்கக்கூடிய தரவணை கொண்ட சிஎஸ்சி கோப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பற்றி நாம பார்க்கலாம். வாங்க, எப்படி அதை செயல்படுத்துறது அப்படிங்கிறத நாம இந்த டாபிக்ல பார்க்கலாம். சரி, அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் மாணவர்களே, இப்போ புலத்தில் உள்ள தரவானது இரட்டை மேற்கோள் குறிகளை ஒரு பகுதியாக தன்னுடன் கொண்டிருந்தால் இரட்டை மேற்கோள் குறியானது இரட்டிப்பாக்கப்படல் வேண்டும். இதன் மூலம் அவைகள் சரியாக விளக்கப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இங்கே ரோல் நம்பர், நேம், ஃபேவரட் ஸ்போர்ட், அட்ரஸ் கொடுத்துருக்குறாங்க. இதில் ரோல் நம்பர் கொடுத்துருக்கு, நேம் கொடுத்துருக்கு, ஃபேவரட் ஸ்போர்ட்ஸில் கிரிக்கெட் டபுள் கோட்டில் இருக்குது, ஃபுட்பால் டபுள் கோட்டில் இருக்குது, மயிலாப்பூர் சென்னை அப்படிங்கிறத எதுவும் சொல்லாமல் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா அதைத்தான் இங்கே விளக்கி இருக்கிறாங்க. இப்போ நிவேதா அப்படின்னு சொல்லியாச்சு. கிரிக்கெட்டை நம்ம டபுள் கோட்டுக்குள்ள நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகணும். ஓகே, பாருங்க, கிரிக்கெட் டபுள் கோட்டுக்குள்ள இருக்கணும், ஃபுட்பால் டபுள் கோட்டுக்குள்ள இருக்கணும் அப்படின்னா மீண்டும் ஒரு டபுள் கோட்டை நாம் அந்த இடத்துல உருவாக்கணும். ஓகே, சரி வாங்க, இது எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். நம்மளுக்கு வெளியீடு இந்த மாதிரி வேணும். சரி வாங்க, இது எப்படி செயல்படுது அப்படிங்கிறத நாம பார்க்கலாம். ஓகே, அந்த புக்கில் கொடுத்துருக்கிற கோடிங்கிட்ட அப்படியே நான் இங்கே நோட் பேடில் டைப் பண்ணிக்கிறேன். இது சிஎஸ்வி கோப்பு தான். ஓகே, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, ரோல் நம்பரு, ஃபேவரட் ஸ்போர்ட்ஸு, அட்ரஸ், நேம், அட்ரஸ் எல்லாம் இருக்குது. ரோல் நம்பர் இருக்குது, நேம் இருக்குது, ஃபேவரட் ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு இந்த கிரிக்கெட்டும் ஃபுட்பாலும் டபுள் கோட்டுக்குள்ளே வரணும்னா நம்ம என்ன பண்ணுறோம், அதை டபுள் கோட்டுக்குள்ளே நாம் டிஃபைன் பண்ணணும். ஓகே, சரி, இப்போ இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறது பார்க்கலாம். மயிலாப்பூர் சென்னைங்கிறது நம்ம எந்த பிரிப்பானை கொண்டு பிரிக்கல, அது தனி காலத்தில் இடம்பெறும். ஓகே, சரி, இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. பார்த்தீங்களா மாணவர்களே, இப்போ ரோல் நம்பர், நேம், கிரிக்கெட் டபுள் கோட்டில் இருக்குது. இதை நீங்கள் வச்சு நீங்கள் ட்ராக் பண்ணி எழுதிக்கலாம். இந்த இடத்துல வச்சிங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் சைடு ஏரோ மார்க் இருக்கும். அதை வச்சு நீங்கள் அப்படியே ட்ராக் பண்ணி எழுதிங்கன்னா அந்த காலம் அப்படியே அதிகப்படுத்திக்கலாம். இப்போ கிரிக்கெட் டபுள் கோட்டில் இருக்குது, ஃபுட்பால் டபுள் கோட்டில் இருக்குது. மயிலாப்பூர் சென்னைங்கிறது ஒரே காலத்தில் இடம்பெற்றிருக்கிறது. ஓகே, நாம் அது எந்த ஒரு பிரிப்பானையும் கொண்டு நாம் பிரிக்கப்படலை, அதனால் என்ன இருக்குது, அது தனி காலத்தில் இடம்பெற்றிருக்கிறது. இப்போ இந்த மாதிரி நாம் வரக்கூடிய கண்டென்ட்டை டபுள் கோட்டுக்குள்ள தான் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், மீண்டும் ஒரு டபுள் கோட்டுக்குள்ள அந்த கண்டென்ட்டை நாம் வரையறுக்க வேண்டும். அதைத்தான் இங்கே சொல்லிக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, அதற்காகத்தான் இந்த எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, சரி, அடுத்தது சிஎஸ்வி கோப்பினில் தரவை வடிவூட்டம் செய்ய பின்வரும் வேண்டிய விதிமுறைகள். இது இம்பார்ட்டன்ட், இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வைத்துக்கொள்ள வேண்டும். இதெல்லாம் உங்களுக்கு கேட்பாங்க. இது 5 மார்க்கில் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி தான். 5 மார்க் கொஸ்டினில் ரிப்பீட்டடு கொஸ்டின்ஸோட நாம் இதை சொல்லலாம், நோட் பண்ணிக்கோங்க. பாருங்க, ஒவ்வொரு வரிசையும் புதிய வரியில் இருத்த அந்த வரியின் நுழைவு பொத்தானை அழுத்த வேண்டும். பாருங்க, ஒவ்வொரு வரிசையும் வந்து நாம் புதிய வரிசையில் நாம் வந்து
இருத்தணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், அந்த வரியை வந்து நுழைவு பொத்தானை அழுத்த வேண்டும். ஆமாம், ஒவ்வொரு வரியில் இருத்த அந்த வரியை வந்து நம்ம கடைசியில் என்ன பண்ணணும், என்டர் கீ ப்ரெஸ் பண்ணணும். இந்த சிம்பிள் என்ன சொல்கிறான்னா என்டர் கீயினுடைய குறியீடு இது. ஓகே, ஆமாம். அடுத்தது கோப்பின் உள்ள கடைசி பதிவானது வரி முறி அல்லது வரி செலுத்தி பிரிப்பானை கொண்டிருக்கலாம் அல்லது இல்லாமலும் இருக்கலாம். ஆமாம், இந்த கடைசியில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கோப்பினில் இருக்கக்கூடிய கடைசி பதிவு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கமாவால் பிரிக்கப்பட்டிருக்கலாம், பிரிக்காமலையும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். அடுத்து சாதாரண பதிவு வரிசையின் வடிவங்களை போன்று கோப்பின் முதல் வரிசையில் தோன்றக்கூடிய விருப்ப தலைப்பு வரிசை இருக்கலாம். கோப்பின் தலைப்பானது புலங்களின் தொடர்புடைய பெயரினை கொண்டிருக்க வேண்டும். நம்ம இப்போ ஃபைல் நேம்க்கெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் நம்ம அந்த ஹெட்டிங் ஃபீல்டு நேம் தலைப்பு வந்து நம்ம கொடுத்துருந்தோம். அதே தான் இங்கே சொல்கிறோம், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, நம்ம கொடுக்கக்கூடியதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு தலைப்பு கொடுத்துக்கலாம். இப்போ நேம், ரெஜிஸ்டர் நம்பர், ரோல் நம்பர், அட்ரஸ் எல்லாம் சொன்னோம் பார்த்தியா, அதை தான் இங்கே வந்து தலைப்பு அப்படின்னு சொல்கிறான். ஓகே, சரி. அடுத்தது இதை வந்து ஏ கமா பி கமா சி அப்படின்னு சொல்லிட்டு என்டர் அடிக்கிறேன். இது ஒரு தலைப்பாக கூட வச்சுக்கலாம். அதுக்கு பிறகு நாம் வந்து என்ன பண்ணிக்கலாம்னு உள்ள வந்து நாம வேல்யூ கொடுத்தோம்னா மேலே இருக்கிறதுல தலைப்பாக இருக்கலாம், அதுக்கு கீழே இருக்கிறதுல அதனுடைய வேல்யூவாக இருக்கலாம். ஓகே, அதுதான் இங்கே என்ன சொல்கிறான்னா CRLFங்கிற கேரேஜ் ரிட்டன் அண்ட் லைன் ஸ்பீட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதெல்லாம் கொஞ்சம் விரிவாக கேட்டுருவாங்க, நோட் பண்ணிக்கங்க. தலைப்பு மற்றும் ஒவ்வொரு பதிவிலும் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட புலங்கள் காற்புள்ளியில் பிரிக்கப்பட்டிருக்கலாம். இடைவெளியானது புலத்தின் ஒரு பகுதியான கருதப்படும், மேலும் நிராகரிக்கப்பட மாட்டாது. பதிவின் கடைசி காற்புலத்தை தொடர்ந்து காற்புள்ளி இடம்பெறக்கூடாது அப்படிங்கிறான். நீ ஒரு ஃபீல்டு நம்ம ஒரு வேல்யூ கொடுக்குற அப்படின்னா நோட் பண்ணல, நீங்கள் கடைசியில் என்ன பண்ணக்கூடாது, எந்த ஒரு பிரிப்பானையும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து ஒவ்வொரு புலமும் இரட்டை மேற்கோள் குறிகளுக்குள் கொடுக்கப்படலாம் அல்லது கொடுக்கப்படாமலும் இருக்கலாம். புலமானது இரட்டை மேற்கோள் குறிகளுக்குள் தரப்படவில்லை எனில் புலங்களின் இரட்டை மேற்கூறியானது தோன்றாது. நம்ம டபுள் கோட்டில் கொடுத்தோம்னா டபுள் கோட்டில் இருக்கும், இல்லைன்னா இருக்காது அப்படிங்கிறது அதனுடைய விளக்கம், வேற ஒன்றும் கிடையாது. ஓகே, இது டபுள் கோட்டில் கொடுத்துருக்குது, இது வந்து டபுள் கோட்டு டிஸ்பிளே ஆகும். இங்கே டபுள் கோட் கொடுக்கல, எல்லாமே கமாவால் பிரிக்கப்பட்டிருக்கிறது, இது தனித்தனி ஃபீல்டில் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதை தான் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது 6வது பாயிண்ட்ல புலங்களின் வரி திருப்பி இரட்டை மேற்கோள் குறி மற்றும் காற்புள்ளி போன்றவைகளை கொண்டிருந்தால் அவை இரட்டை மேற்கோள் குறிகளுக்கு கொடுக்கப்பட வேண்டும். ஆமா, இது வந்து இந்த பிரிப்பானை பொறுத்த வரைக்கும் நம்ம டபுள் கோட்டில் கொடுக்கணுமா அல்லது தேவையில்லையே அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து முடிவு பண்ணிக்கலாம். ஓகே, ஆமா, நீங்க டபுள் கோட்டுக்குள்ள வேணும் என்ன பண்ணிக்கலாம், நம்ம டபுள் கோட்டுக்குள்ள அதையே கொடுத்துக்கலாம். அடுத்தது புலமானது இரட்டை மேற்கோள் குறிகளுக்குள் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டுமெனில் இரட்டை மேற்கோள் குறிகளுக்குள் உள்ள புலமானது மற்றொரு இரட்டை மேற்கோள் குறிகளுக்குள் அமைக்கப்பட வேண்டும். நம்ம டபுள் கோட்டுகள் டிஸ்பிளே ஆகணும்னா அந்த ஃபீல்டு என்ன பண்ணணும், நம்ம டபுள் கோட்டுக்குள்ள கொடுக்கணும். அடுத்தது இம்பார்ட்டன்ட் பாருங்க, இரட்டை மேற்கோள் குறி ஒரு புலத்தின் மதிப்பாக இருப்பதால் அதை மற்றொரு இரட்டை மேற்கோள் குறியில் அமைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இங்க 2 கமா கொடுத்துட்டு ஒரு ஒயிட் அப்படிங்கிற ஒரு வேல்யூ கொடுக்குறான். இப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா 2 கமா கொடுக்கறதுனால 2 காலத்தை வந்து அது பிளாங்கை விட்டு 3வது காலத்துல தான் என்ன ஆகுனா இந்த ஒயிட்டுங்கிறது வந்து பதிவாகும். பாருங்க இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நான் நோட் பேடில் டைப் பண்ணி வச்சிருக்கிறேன், கமா கமா கொடுத்துட்டு ஒயிட்னு சொல்லிக்கிறேன். சரி, இதை வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத நம்ம CSV ஃபைலில் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு 2 காலத்தை வந்து நம்மளுக்கு ஃபீல்டை வந்து பிளாங்கை விட்டு 3வது ஃபீல்டில் தான் ஒயிட்னு வந்துருக்குது. அது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணி இருக்கிறோம், இந்த இடத்துல முன்னாடி 2 கமா கொடுத்துட்டேன். சரி, இன்னொரு கமா கொடுத்து பார்க்கலாம் அது என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகே, சேவ் பண்ணிட்டேன். என்ன சேஞ்சஸ் பண்ணாலும் சேவ் பண்ணிட்டு தான் நீங்கள் அதையே செயல்படுத்தணும். சரி, ஃபைல் நேம் நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ என்ன ஆயிடுச்சு, இப்போ 3 காலம் தாண்டி 4வது காலத்தில் தான் என்ன இருக்குது ஒயிட்டுங்கிறது நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிருக்குது. ஓகே, சரி, இந்த மாதிரி தான் வந்து இந்த கமானோட யூசேஜை சொல்லியிருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே கொடுக்கப்பட்ட எடுத்துக்காட்டில் கமா கமா 2 பிரிப்பானை சொல்லிட்டு அதுக்கு பிறகு ஒயிட் அப்படின்னு சொல்றா. உள்ள இறுதி வரிசையில் 2 காற்புள்ளிகளுடன் தொடங்கியுள்ளது. ஏனென்றால் நமது அட்டவணையில் உள்ள பதிவின் முதல் 2 வெற்று பதிவுகளாக இருக்கிறது. இந்த காற்புள்ளியை அழிக்க வேண்டாம். இந்த 2 காற்புள்ளிகளுக்கும் ஒரு வரியிலிருந்து மற்றொரு வரியை உணர்த்த புலங்களாக பயன்படுத்தப்படுகிறது. இவற்றை தவிர்க்கக்கூடாது. நீங்கள் டபுள் கமா கொடுத்தீங்கன்னா 2 ஃபீல்டை தாண்டி 3வது ஃபீல்டு தான் வேல்யூ அசைன் பண்ணும். ஓகே, சரி. அடுத்தது மாணவர்களே, எக்ஸலை பயன்படுத்தி CSV கோப்பினை உருவாக்குறது. எப்படி எக்ஸலை பயன்படுத்தி CSV கோப்புகள் உருவாக்குறது அப்படிங்கிறத பற்றி நாம பார்க்கலாம் வாங்க. எக்ஸலை வைத்து எப்படி நம்ம
சிஎஸ்வி கோப்பு. இப்போ நம்ம நோட்பேடை வைத்து சிஎஸ்வி கோப்பை வந்து பயன்படுத்தணும். இப்போ வந்து எக்ஸலை பயன்படுத்திட்டு எப்படி சிஎஸ்வி கோப்பை வந்து உருவாக்குறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. சரி, இப்போ மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் பயன்பாட்டை பயன்படுத்தி சிஎஸ்வி கோப்பில் உருவாக்க எக்ஸல் பயன்பாட்டை திறந்து வடிவத்தை சிஎஸ்வி வடிவத்தில் சேமிக்கவும். பாருங்க, நம்ம என்ன பண்ணோம்னா மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் ஓப்பன் பண்ணிட்டு நாம் டேட்டாவெல்லாம் என்ட்ரி பண்ணிட்டு ஃபைல் நேம் கொடுக்கும்போது நாம் என்ன எக்ஸ்டென்ஷனில் தான் என்ன டைப்பில் அந்த ஃபைலை சேவ் பண்ணணும், சிஎஸ்வி ஃபைலாக வந்து சேவ் பண்ணணும். பாருங்கள், எடுத்துக்காட்டு கொடுத்துருக்குறாங்க. ஐட்டம் நேம், காஸ்ட் ருபீஸ், குவான்டிட்டி, ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லியாச்சு. அதில் கீபோர்டு, மானிட்டர், மவுஸ் கொடுத்துருக்குறாங்க, ரேட் கொடுத்துருக்குறாங்க, அளவு கொடுத்துருக்குறாங்க, ப்ராஃபிட் கொடுத்துருக்குறாங்க, டோட்டல் ப்ராஃபிட்டி சொல்லியாச்சு. இது எக்ஸலில் இதை அப்படியே நம்ம டைப் பண்ணணும். ஓகே, டைப் பண்ணி முடிச்சுட்டு அட்டவணை தாளில் தரவுகளை உள்ளிட்ட பிறகு ஃபைல் சேவேஸ் என்ற விருப்பத்தை தேர்வு செய்யவும். சேவேஸ் டைப் ஆப்ஷன் என்பதில் சிஎஸ்வி காற்புள்ளியால் பிரிக்கப்பட்டு தேர்வு செய்யவும். கோப்பின் பெயருடன் சிஎஸ்வி நீட்டிப்பினை தேர்வு செய்யவும். இதை நாம் டைப் பண்ணிக்கணும். டைப் பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்ணணும், நாம் சிஎஸ்வி ஃபைலாக வந்து சேவ் பண்ணணும். இது எப்படி சேவ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ நாம் அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணணும், எக்ஸலில் ஓப்பன் பண்ணணும். ஸ்டார்ட் மெனு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸல் ஓகே கொடுத்துக்குங்க. எக்ஸல் கொடுத்தீங்கன்னா என்ன ஆயிரும், இப்போ எக்ஸல் ஓப்பன் ஆயிடுச்சுங்களா. இப்போ இதில் தான் என்ன பண்ண சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதையெல்லாம் நம்ம டைப் பண்ண சொல்கிறேன். நான் ஏற்கனவே இதை நான் டைப் பண்ணி வச்சிருக்கிறேன். வாங்க அதையவே நாம் பார்க்கலாம். சரி, இதை நான் ஏற்கனவே உங்களுக்கு டைப் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ இந்த மாதிரி நாம் வந்து டைப் பண்ணிக்கிறோம். பாருங்க, அடுத்த எக்ஸல் ஃபைலில் கூட நாம் இதில் டைப் பண்ணிட்டோம். உங்கள் புக்கில் கொடுத்துருக்கிறதே தான். இதை நாம் எக்ஸல் டைப் பண்ணியாச்சு. ஆனால் சேவ் பண்ணும்போது மட்டும் நம்ம அந்த கண்டிஷன் ஃபாலோ பண்ணணும். என்ன அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைலில் போயிட்டு சேவேஸ் கொடுக்க சொல்கிறான். கொடுத்துட்டு என்ன பண்ணுறோன்னு இங்கே ஃபைல் நேம் ஓகே, இப்போ நம்ம சாம்பிள் அப்படின்ட்டு அல்லது வேற ஒரு நேம் கூட கொடுத்துக்கலாம். ES அப்படின்னு ஃபைல் நேம் சொல்லிடுறோம். சேவேஸ் டைப்பில் மட்டும் நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே சிஎஸ்வி ஃபைலாக சேவ் பண்ணணும். கமா டி லிமிடெட் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணி சேவ் கொடுக்கணும். அப்படி கொடுத்தீங்கன்னா தான் இந்த ஃபைல் என்னவா ஸ்டோர் ஆகும், சிஎஸ்வி ஃபைலாக வந்து உங்களுக்கு ஸ்டோர் ஆகும். ஓகே மாணவர்களே, இப்போ நம்ம என்ன பண்ணிக்கிறோம், சிஎஸ்வி ஃபைலாக வந்து நாம் ஸ்டோர் பண்ணிட்டோம். ஓகே சரி, இப்போ இந்த சிஎஸ்வி ஃபைலை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணுறோம், போய் நம்ம நோட் பேடில் ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் நம்ம கொடுத்தது எப்படி இருக்குது அப்படிங்கிறத. வாங்க, இந்த ஃபைல் நேமில் இதுலேயே வச்சுக்கோங்க. மவுஸை ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் வித்தில் நோட் பேட் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா என்ன ஆயிரும், ஐட்டம் நேம், காஸ்ட் ருபீஸ், குவான்டிட்டி, ப்ராஃபிட், கீபோர்டு 480 121152 இந்த வேல்யூலாம் அதில் டெக்ஸ்ட்டாக வந்து இதில் அசைன் ஆகிருக்கும். இப்படித்தான் வந்து எக்ஸலில் டைப் பண்ணிவிட்டு சிஎஸ்வி ஃபைலாக வந்து அதையே சேவ் பண்ணிவிட்டு எப்படி வந்து நாம் நோட் பேடில் ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இதில் சொல்லியிருக்கிறாங்க. ஓகே மாணவர்களே, இது எப்படின்னு தெரிஞ்சிட்டிங்களா? சரி, இதைத்தான் இங்கே சொல்லியிருக்குது, இதை நோட் பண்ணிக்கங்க. இதெல்லாமே நீங்கள் ஒர்க் பண்ணி பார்க்கணும். நீங்கள் எக்ஸல்லையே ஓப்பன் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அல்லது வந்து ஓப்பன் ஆஃபீஸ் இருக்கலாம், ஸ்டார் ஆஃபீஸ் இருக்கலாம். இங்கே ஏதோ ஒரு வந்து அதில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ப்ரெட்ஷீட்டில் கூட நீங்கள் இதெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். ஓகே பாருங்கள், இதே கண்டென்ட் தான் இங்கே இடம்பெற்றிருக்கும். பார்த்தீங்களா? ஓகே, நம்ம நோட் பேடில் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறோம். சரி, அடுத்தது மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் கோப்பானது சிஎஸ்வி கோப்பாக மாற்றப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிக்கிறேன். மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் கோப்பு எப்படி இருக்குது, சிஎஸ்வி கோப்பா வந்து நம்மளுக்கு மாற்றம் பண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்குது. இதில் இருக்கக்கூடிய விளக்கங்கள்லாம் பார்க்கலாம். மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் பயன்பாடானது கணினியில் நிறுவப்பட்டிருந்தால் சிஎஸ்வி கோப்பின் மீது இருமுறை கிளிக் செய்தவுடன் தாமாகவே எக்ஸல் பயன்பாட்டை பயன்படுத்தி சிஎஸ்வி கோப்பானது திறக்கும். இப்போ உங்களுடைய சிஸ்டத்தில் நீங்கள் MS ஆஃபீஸ் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் இந்த சிஎஸ்வி ஃபைல் மேலே டபுள் கிளிக் அடிச்சிங்கனாவே டிஃபால்ட்டாக எக்ஸல் ஓப்பன் ஆகிக்கும். ஒருவேளை ஓப்பன் ஆகலைன்னா தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த ஃபைல் மேலே மவுஸை ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் கொடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னு, நம்ம என்ன நீங்கள் பயன்பாடு வைத்திருக்கிறீர்களோ அதை வச்சு அதில் நீங்கள் ஓப்பன் பண்ணணும். ஓகே, அது வந்து PRN, டெக்ஸ்ட், CSV அப்படிங்கிறதுலாம் இருக்கும். ஓகே சரி, அடுத்து மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் மற்றும் ஸ்டார் ஆஃபீஸ் கால்க் என்ற 2 பயன்பாடுகளுமே கண்ணில் நிறுவப்பட்டிருந்தால் சிஎஸ்வி கோப்பான தானமேவாக எக்ஸல் பயன்பாட்டில் திறக்கும். ஓகே,
இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஓப்பன் ஆஃபீஸ் கால்க்கும் இருக்குது, மைக்ரோசாஃப்ட் எக்ஸலும் இருக்குது. ஆனால் டிஃபால்ட்டாக எதில் தான் திறக்குங்கிறான், எம்எஸ் எக்ஸலில் தான் வந்து இது திறக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கலாம். சரி, ஓகே மாணவர்களே, இந்த லெசனுடைய முதல் வீடியோ முதல் பகுதியை வந்து இத்துடன் நாம் முடித்துக்கொள்ளலாம். மீண்டும் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி மாணவர்களே.